Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கூகுள் பேல மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனோம்னா அங்க பார்கோட் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மணி பே பண்ணனும்னா அவங்க கூகுள் பே யூஸ் பண்ணுனா அவங்களுடைய கூகுள் பே நம்பர் வச்சு ஈஸியா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கவுண்ட் நம்பர் தந்து மணி பே பண்ண சொன்னா கூகுள் பே யூஸ் பண்ணி மணி பே பண்ணிக்கலாம். அடுத்து யாராவது யூபிஐ ஐடி தந்து மணி பே பண்ண சொன்னாங்கன்னா கூகுள் பே யூஸ் பண்ணி நம்ம மணி பே பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தடை ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் பாருங்கள், ஸ்கேன் எனி கியூஆர் கோடு. இது நம்ம இப்போ கடைக்கெல்லாம் போனோன்னா அங்கே பார்கோடு இருக்கும்ல, அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த ஸ்கேன் எனி கியூஆர் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட்டு ஷோ ஆகும். அதுக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட் நேமும் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் 2 இல்லைனா 3 அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இதில் எந்த அக்கௌண்ட்லேருந்து மணி டெபிட் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை இந்த சிறிய ஆரோவை கிளிக் செய்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அமௌண்ட் பே ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பே கான்டாக்ட். இது என்னன்னா உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ள யாருக்காவது மணி பே பண்ணணும்னா பே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்கள் பே கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இதில் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் ஷோ ஆகும். இதில் யாருக்கு மணி பே பண்ணணுமோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண கஷ்டம்னா மேலே இருக்க சர்ச் பாரில் அந்த கான்டாக்ட் நேமையோ இல்லைனா அவங்க ஃபோன் நம்பரையோ என்டர் பண்ணிட்டு அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அமௌண்ட் பே ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பே ஃபோன் நம்பர். இப்போ உங்களுக்கு ஃபோன் நம்பர் தந்து யாராவது பே பண்ண சொன்னாங்கன்னா இந்த பே ஃபோன் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் அவங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதோ இந்த பாக்ஸ்க்கு கீழே அவங்க நேமும் ஃபோன் நம்பரும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அமௌண்ட் பே ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர். இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தந்து யாராவது மணி பே பண்ண சொன்னாங்கன்னா இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இந்த பாக்ஸில் அவங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு. இந்த பாக்ஸில் அவங்க ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர். இந்த பாக்ஸில் இந்த அக்கௌண்ட் நம்பரை ஒருக்கா கூட என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசீவர் நேம். இதில் அவங்க நேமை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அமௌண்ட் பே ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர். இப்போ உங்களுக்கு யாராவது யூபிஐ ஐடி தந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்கன்னா இந்த பே யூபிஐ ஐடி ஆர் நம்பரை கிளிக் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் அவங்க யூபிஐ ஐடி இல்லைன்னா யூபிஐ நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண அமௌண்ட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அமௌண்ட் வந்து பே ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர். இது வந்து இப்போ உங்களுக்கு 2 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து மேலே ஃபர்ஸ்ட் இருக்கணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து கீழே இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் நோட்டில் வந்து ஹிஃப்ட்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் யூபிஐ பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா பே பில்ஸ். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி, டிடிஹெச் இதெல்லாமே இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மொபைல் ரீசார்ஜ். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ யாருக்காவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும்னா அவங்க மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ரீசார்ஜ் பிளானை வந்து செலக்ட் பண்ணி ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி கூகுள் பே யூஸ் பண்ணி மணியை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.